நம்ம வாழ்க்கையில் நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட நம்ம மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடல் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம மனம்தான். மனம்தான் அதை செய்ய வைக்கிது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே காரணமும் நம்ம மனம்தான். நம்ம மனதை சும்மா வச்சுக்கிட்டாலே போதுங்க. அதாவது அமைதியாக வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு எந்த ஒரு சவால்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தானாகவே அது போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதையும் நம்ம மனசுக்கு எப்படி எஜமான் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு ஜென் கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கே டாக்ஸ். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பேர் ABC அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேருக்குமே ஒரு ஜென் துறவியை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த 3 பேருமே அந்த துறவிக்கிட்ட போய் எங்களையும் உங்களுடைய ஆசிரமத்தில் சீடர்களாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருமே கேட்குறாங்க. உடனே ஜென் துறவியும் சரி எங்கள் ஆசிரமத்துக்கு நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ABC இவங்க 3 பேருமே அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க. 1 மாதம் ட்ரைனிங்லேயும் இருக்காங்க. 1 மாதம் அப்படியே போகுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஜென் துறவி கூப்பிட்டு இந்த 3 பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்க போகிறதா சொல்கிறாரு. இந்த 3 பேருக்குமே ஒன்றும் புரியல. என்ன பரீட்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த 3 பேரையும் கூப்பிட்டு நான் இன்னைக்கு பரீட்சை வைக்க போகிறேன். இந்த பரீட்சையில் யார் உங்கள் மனதை அடக்குறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த பரீட்சையோட பெயர் சும்மா இரு. இந்த சும்மா இருங்கிற பரீட்சையை தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இந்த துறவி சொல்கிறாரு. இதை ABC 3 பேருமே கேட்குறாங்க. அவங்களுக்கு சும்மா இருங்கிற அர்த்தத்தை உள்வாங்குறாங்களா தவிர அது என்னன்னு அவங்களுக்கு புரியலை. சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே தனித்தனியாக இப்போ பிரிஞ்சு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஒரு ஆசிரமத்தில் போய் தனியாக ஒரு மூலையில் உட்காந்துடுறாரு. B என்ன பண்ணுறாருனா அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. C நம்மளை சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க, இங்கே இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. தவம் செய்யலாம் அங்கே போயிட்டுன்னு காட்டுக்குள்ளே போயிடுறாரு. மறுநாள் என்ன செய்கிறாருன்னா யார் அந்த ஆசிரமத்தில் யாரெல்லாம் போகிறாங்க வராங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் எந்த வேலையுமே செய்யலை. சும்மா இருன்னு குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்காரு. B என்ன பண்ணுறாருனா அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியலை. அவர் அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு. துணி துவைக்கிறது, குளிக்கிறது, அவருடைய வேலையை அவர் கடமையாக நினச்சி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. C என்ன பண்ணுறாருனா காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம குரு நம்மளை சும்மா இருன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் ஈடுபடுறாரு. இப்போ 3 நாட்கள் அப்படியே போயிடுச்சு. 4வது நாட்கள் இந்த 3 பேருமே ஆசிரமத்தில் உள்ள குருவை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த துறவியை பார்க்குறதுக்காக வராங்க. துறவி மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இந்த 3 பேரையுமே அந்த ஜென் துறவி பார்த்துடுறாரு. இந்த 3 பேரையுமே கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகு இந்த 3 பேருக்கிட்டையுமே கேட்குறாரு, நீ என்ன செஞ்ச இந்த 3 நாள், நீ என்ன செஞ்சன்னு சொல்லி 3 பேரையுமே கேட்குறாரு. இப்போ இந்த 3 பேருமே தான் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதை சொல்கிறாங்க. இந்த துறவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறப்ப இதெல்லாம் கேட்டுட்டு துறவி B-யை வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கிறாரு. Aக்கும் Cக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா Aவும் Cயும் குரு நம்மளை சும்மா தானே இருக்க சொன்னாங்க, நம்ம சும்மா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி Aவும் Cயும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் Bக்கு இது கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே B குரு கிட்ட கேட்குறாரு, குருவே Aவும் Cயும் நீங்கள் சும்மா இருக்க சொன்னாங்க. 2 பேரும் சும்மா இருந்தாங்க. ஆனால் நான் சும்மா இல்லையே, என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னோட அன்றாட வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் சும்மா இல்லையே, என்னை எப்படி நீங்கள் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி B தான் சந்தேகத்தை குரு கிட்ட கேட்குறாரு. உடனே குரு பதில் அளிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் சும்மா இருன்னு சொன்னது உங்கள் உடல்நிலைக்கு கிடையாது, உங்கள் மனநிலைக்கு தான் சும்மா இரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 3 நாட்கள்
நாளுமே வந்து ஏமுசியும் அவங்க உடல் நிலைக்கு தான் வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க மனநிலைக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கல. நான் மனநிலையை தான் வந்து குறிப்பிட்டு இங்கே நான் சொன்னேன். நீ வந்து உன்னோட அன்றாட வேலையை நீ செஞ்சாலுமே உன்னுடைய கவனமானது வந்து உன்னோட வேலையில் இருந்துச்சு தவிர உன்னோட கவனம் வந்து சிதறலை. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து அவங்க செயலில் வைக்காமல் அவங்க மனதை அடக்குறங்கிற பேரில் வந்து கவனத்தை சிதற விட்டுட்டாங்க. ஆனால் உன்னுடைய மனமானது எப்படி இருந்துச்சுன்னா உன்னுடைய வேலையில் மட்டும்தான் வந்து கவனமாக இருந்துச்சு. உன் மனம் வந்து வெளியேறலை அப்படின்னு இந்த துறவி வந்து எடுத்துரைக்கிறாருங்க. இப்போ ஏக்கும் சீக்கும் உங்கள் 2 பேருக்கும் ட்ரைனிங் இன்னும் தேவைப்படுது. அதனால் இந்த ஆசிரமத்தில் தங்கி இன்னும் நீங்கள் ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கணும். ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நிச்சயம் பி மாதிரி வருவீங்க. உங்கள் மனதை அடக்க முடியும் உங்களாலேயும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனதையும் உங்களால் சும்மா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று தாங்க தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருன்னா நம்ம உடலை குறிக்கலை, நம்ம மனசை வந்து குறிக்குது. அதாவது நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, நம்ம என்ன கடமை செய்கிறோமோ அந்த கடமையிலே வந்து நம்ம மனமானது இருக்கணுங்க. நம்ம செய்கிற செயல்லையே நம்ம வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். அதை விட்டு நம்ம கவனமானது வெளியேறக்கூடாது அப்படிங்கிறத அந்த கதை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம வாழ்க்கையவே நம்ம வந்து எண்ணங்களோட தாங்க வாழுறோம். நம்ம எண்ணங்கள் வந்து ஒன்று கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வை நினச்சி வருந்த சொல்லுது. அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற பய உணர்வை வந்து தூண்ட சொல்லுதுங்க. நம்ம வாழ்க்கையை வந்து நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளை வந்து தவிர்த்துடலாங்க. ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய அனைத்துக்கும் காரணமே நம்மளுடைய மனம் தாங்க. இந்த மனம் வந்து நிகழ்காலத்தில் வாழுறப்ப அது வந்து கவனமாகவும் இருக்கும், ஃபோக்கஸாக இருக்கும். அப்புறம் கண்டதை வந்து யோசிக்காதுங்க. மனமானது நமக்கு வந்து அமைதியாகவும் இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.